சாரதா வீட்டில் அனைவரும் உணவருந்திக் கொண்டிருக்கும்போது காவேரி தனக்கு மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டியிருப்பதை நினைவுபடுத்துகிறாள். உடனே சாரதா, இப்பதானே எல்லாரும் வந்திருக்காங்க, அதுக்குள்ள இப்படி பேசாதே, அவங்களுக்கு நாம வர்றது பிடிக்கலையோன்னு தோணப்போகுது என்று காவேரியை அமைதிப்படுத்துகிறார். காவேரி தாயிடம், நீதான் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப இடம் கொடுக்கிறே, அம்முவ பிடிக்கும்னு சொன்னதுக்காக நீ இவ்வளவு கவனிப்பது எனக்கு சந்தேகமாயிருக்கு என்று சொல்லும்போதே விஜய் அங்கு வருகிறான். என்ன 2 பேரும் ரகசியமா பேசுறீங்க என்று அவன் கேட்க, காவேரி தயக்கமில்லாம, இன்னைக்கு எனக்கு செக்கப் போகணும், ஆனா அம்மா உங்களே கவனிச்சுட்டு இருக்காங்க, அதைத்தான் சொன்னேன் என்கிறாள். விஜய் உடனே, நாங்க கிளம்பும்போது உங்களை அப்படியே ஹாஸ்பிடல்ல டிராப் பண்றோம் என்று சொல்ல காவேரி மறுக்கிறாள். ஆனால் அம்மு ஏக்கத்துடன் கேட்கவே காவேரி மனமாறி அவர்களுடன் செல்ல சம்மதிக்கிறாள். மருத்துவமனையில் காவேரியும் சாரதாவும் உள்ளே செல்லும்போது விஜய் காரை நிறுத்தச் செல்கிறான். அப்போது விஜயின் அலுவலக ஊழியர் ஒருவர் காவேரியை பார்த்து, மேடம் எப்படி இருக்கீங்க? 5 வருஷமாச்சு, அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? விஜய் சார் இப்பதான் கார் பார்க் பண்ணிட்டே இருந்தாரு, அவரை பார்த்துட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு நகர்கிறார். இதைக் கேட்ட காவேரிக்கு தன் பழைய ஞாபகங்கள் லேசாக வந்து போவதுடன் சந்தேகம் வலுக்கிறது. இதை கவனித்த சாரதா பதற்றத்துடன் காவேரியை அங்கிருந்து அழைத்துச் செல்கிறார். காவேரி தன் தாயிடம், எல்லாரும் இவர விஜய்னு சொல்றாங்க, என் கனவுல வந்த பேரும் இதுதான், ஆனா நீ எதையும் சொல்ல மாட்டேங்கிறியே என்று கோபப்படுகிறாள். அந்த நேரத்தில் ஸ்கேன் எடுக்க நர்ஸ் அழைக்கவே இருவரும் உள்ளே செல்கின்றனர். ஸ்கேன் முடிந்ததும் டாக்டர் சாரதாவையும் விஜயையும் மட்டும் உள்ளே அழைத்து, காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு, 1 மாசத்துல அவளுக்கு எல்லாம் சரியாகிடும் என்று கூறுகிறார். இதை கதவோரம் நின்று ஒட்டு கேட்ட காவேரி தனக்கு ஏற்கனவே திருமணமான விஷயத்தையும் விஜய்தான் தன் கணவர் என்பதையும் புரிந்து கொள்கிறாள். வெளியே வந்த சாரதாவிடம் காவேரி உண்மையைச் சொல்லும்படி கட்டாயப்படுத்துகிறாள். சாரதா கண்ணீருடன், உன் பக்கத்தில் இருக்கிற விஜய்தான் உன் புருஷன் என்று உண்மையைச் சொல்ல காவேரி அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைகிறாள். தன் மகள் அம்முவை கட்டிப்பிடித்து, இத்தனை வருஷம் உன்னை விட்டுட்டு வந்துட்டேனே என்று கதறி அழுகிறாள். விஜய் அவளை தேற்ற குடும்பம் ஒன்று சேர்கிறது. காவேரிக்கு முழுமையாக பழைய நினைவுகள் திரும்பிய பிறகு தன் தாத்தாவிடம் என்ன கேள்விகளை எழுப்பப் போகிறாள் என்பதே அடுத்த கட்டம். மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் காவேரி காரில் அமைதியாகவே வருகிறாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தாலும் மனதில் 1000 கேள்விகள் அலைமோதுகின்றன. அம்மு அவளது மடியில் படுத்து உறங்க விஜய் அவ்வப்போது கண்ணாடியின் வழியாக காவேரியை பார்க்கிறான். வீட்டிற்கு வந்ததும் காவேரி நேராகத் தன் அறைக்குச் சென்று கதவைச் சாத்திக் கொள்கிறாள். சாரதாவும் விஜயும் வெளியே பதற்றத்துடன் நிற்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து வெளியே வரும் காவேரி நேராக விஜயின் முன்னால் வந்து நிற்கிறாள். ஏன் என்கிட்ட உண்மைய மறைச்சிங்க? நான் யாருன்னு கூட தெரியாம ஏதோ ஒரு அந்நியன் மாதிரி உங்களை நடத்தினேனே, அப்போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாயிருந்திருக்கும் என்று கேட்கும்போது காவேரியின் குரல் தழுதழுக்கிறது. விஜய் அவளது கைகளைப் பிடித்து, உன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தோம் காவேரி, உனக்கு பழைய நினைவுகள் தானாவே வரணும்னு டாக்டர் சொன்னாங்க, அதான் காத்திருந்தோம் என்கிறான். அடுத்த நாள் காலையில் காவேரி தன் முடிவில் உறுதியாக இருக்கிறாள். அம்மா, நம்ம இப்பவே நம்ம ஊருக்கு போகணும், என்னையும் என் வாழ்க்கையையும் சிதைச்சது யாருன்னு எனக்கு தெரியணும், குறிப்பா தாத்தா ஏன் என்கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சாரு, என்னையும் என் குழந்தையையும் பிரிக்க அவருக்கு எப்படி மனசு வந்தது என்று ஆவேசமாக கேட்கிறாள். சாரதா எவ்வளவோ தடுத்தும் காவேரி கேட்பதாக இல்லை. விஜய், காவேரி மற்றும் அம்முவுடன் அவர்களது சொந்த ஊருக்கு கிளம்புகிறான். கார் ஊருக்குள் நுழையும்போதே காவேரிக்கு பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக நிழலாடுகின்றன. வீட்டின் வாசலில் தாத்தா அமர்ந்திருப்பதை பார்த்ததும் காவேரி காரிலிருந்து இறங்கி நேராக அவரிடம் செல்கிறாள். அவளை பார்த்ததும் தாத்தா பதற்றமடைகிறார். காவேரி, என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட என்று கேட்க காவேரி ஆக்ரோஷமாக, சொல்லிவிட்டு வர இது விருந்தினர் வீடு இல்ல தாத்தா, இது என் வீடு, ஆனா இந்த வீட்டுல எனக்கு நடந்த துரோகத்தை நினைச்சாதான் அருவருப்பா இருக்கு என்கிறாள். விஜயையும் அம்முவையும் பார்த்ததும் தாத்தாவின் முகம் மாறுகிறது. இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்த என்று அவர் கத்த காவேரி குறுக்கிட்டு, இவங்க என் புருஷனும் குழந்தையும் தாத்தா, 5 வருஷமா என் வாழ்க்கையை இருட்டுல வச்சிருந்தீங்களே, அதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒன்னு மட்டும் உறுதி, இனிமே யாராலும் எங்களை பிரிக்க முடியாது என்று சவால் விடுகிறாள். தாத்தா அதிர்ச்சியில் சிலையாக நிற்க காவேரி விஜயின் கையை பிடித்துக்கொண்டு கம்பீரமாக வீட்டிற்குள் நுழைகிறாள். இனி அந்த வீட்டில் காவேரியின் ஆதிக்கம் எப்படி இருக்கப் போகிறது? தாத்தாவின் சூழ்ச்சிகளை அவள் எப்படி முறியடிக்கப் போகிறாள்? அடுத்ததாக காவேரிக்கும் தாத்தாவுக்கும் நடக்கும் அந்த அதிரடி விவாதத்தை பார்ப்போம். தாத்தா ஆத்திரத்துடன், காவேரி பெரியவங்க, நாங்க ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் செஞ்சோம், நீ இன்னும் பழைய நிலைமைக்கு முழுசா வரல, அதான் இப்படி பேசுற என்று மழுப்ப பார்க்கிறார். ஆனால் காவேரி விடவில்லை.
நல்லதுக்கா, ஒரு பொண்ணை அவ புருஷன் கிட்ட இருந்தும் பெத்த குழந்தைகிட்ட இருந்தும் 5 வருஷம் பிரிச்சு வைக்கிறதுக்கு பேருதான் உங்க நல்லதா? நான் அனாதைன்னு நினைச்சு எத்தனை நாள் அழுதிருப்பேன் தெரியுமா? அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்பவே நான் செத்துருக்கணும்னு நினைச்சீங்களா தாத்தா? என்று வெடிக்கிறாள். விஜய் அமைதியாக காவேரியை தடுத்து, காவேரி, இப்போ சண்டை போடுறதுல பயனில்லை. உன் நினைவுகள் முழுசா வந்ததே எங்களுக்கு பெரிய வெற்றிதான் என்று சொல்ல, தாத்தா விஜயை பார்த்து, நீ எப்போ என் பேத்தியை இங்கிருந்து கூட்டிட்டு போனியோ அப்பவே உனக்கும் எங்களுக்கும் இருந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்க என்று ஒருமையில் சாடுகிறார். அப்போது சாரதா தைரியமாக முன்வந்து, போதும் அப்பா, 5 வருஷமா என் பொண்ணு நடைப்பணமா வாழ்ந்தது போதும். உண்மையை சொல்லப்போனா அவளுக்கு விபத்து நடந்த அன்னைக்கு நீங்க பண்ணினது பெரிய பாவம். விபத்தை விட நீங்க சொன்ன போய் தான் அவளை ரொம்ப பாதிச்சது. இப்போ அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமே அவ யாரோட வாழணும்னு அவதான் முடிவு பண்ணுவா என்று முதன்முறையாக தன் தந்தையை எதிர்த்து பேசுகிறார். காவேரி தன் மகளை தூக்கிக் கொண்டு, தாத்தா, இனிமே இந்த வீட்ல உங்க அதிகாரம் செல்லாது. நான் யாரு, என்னோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். என் குடும்பத்தை நான் சேர்த்துட்டேன். இனிமேல் உங்களால எங்களை பிரிக்க முடியாது. விஜய் சார், நம்ம இங்க இருக்க வேண்டாம், கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு திரும்புகிறாள். விஜய் ஆச்சரியமாக, காவேரி, நீ இன்னும் என்ன சார்னு தான் கூப்பிடுவியா என்று மென்மையாக கேட்க, காவேரி வெட்கத்துடன் புன்னகைத்து, சாரிங்க, அது பழகிடுச்சு, சீக்கிரமே மாத்திக்கிறேன் என்கிறாள். அவர்கள் கார் ஏறிச் செல்வதையே தாத்தா ஆத்திரமும் இயலாமையும் கலந்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார். காரில் செல்லும்போது அம்மா, இனிமே நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல தானே இருப்போம் என்று கேட்க, காவேரி அவளை முத்தமிட்டு, ஆமாம் அம்முக்குட்டி, இனிமே அம்மாவும் அப்பாவும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் என்று உறுதியளிக்கிறாள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் விஜயின் போன் ஒலிக்கிறது. அதில் வரும் ஒரு செய்தி விஜயின் முகத்தை மாற்றுகிறது. பழைய பகையை முடிக்க தாத்தா அடுத்ததாக ஒரு சதித்திட்டம் தீட்டுகிறாரா? அல்லது காவேரியின் நினைவுகளில் இன்னும் ஏதேனும் ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறதா? விஜய் அந்த செய்தியை பார்த்ததும் சற்று நிலை குலைந்து போகிறான். அது அவனது அலுவலகத்திலிருந்து வந்த அவசரச் செய்தி. அவர்களது புதிய கட்டுமான திட்டத்திற்கு தாத்தா தரப்பிலிருந்து முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் காவேரி இப்போதுதான் பழைய நினைவுகளோடு மீண்டு வந்திருக்கிறாள் என்பதால் அவளிடம் அதைச் சொல்லத் தயங்குகிறான். வீட்டிற்கு வந்தடைந்ததும் காவேரி மெல்ல மெல்ல தன் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் பார்த்து ரசிக்கிறாள். அம்முவின் பொம்மைகள், விஜயுடன் அவள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் என அனைத்தும் அவளது நினைவலைகளை இன்னும் பலப்படுத்துகின்றன. காவேரி விஜயின் கைகளை பிடித்துக்கொண்டு, ஏங்க, நாம இப்போ சந்தோஷமா ஒன்னு சேர்ந்துட்டோம். ஆனா தாத்தா சும்மா இருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் அடுத்து என்ன செய்வாருன்னு பயமா இருக்கு என்கிறாள். விஜய் அவளை தேற்றி, காவேரி, உன் ஞாபகம் திரும்பினதுதான் எனக்கு உலகத்திலே பெரிய விஷயம். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாதே என்று தைரியம் கூறுகிறான். அடுத்த நாள் காலை காவேரி ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறாள். அவள் நேராக தாத்தாவின் வீட்டிற்குச் செல்கிறாள். இந்த முறை அவளது கண்களில் பயமில்லை, மாறாக ஒரு வைராக்கியம் இருக்கிறது. தாத்தா, பிசினஸ்ல விஜய முடக்க நீங்க முயற்சி பண்றது எனக்கு தெரியும். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட சரிபாதி பங்குகள் என் பேர்ல இருக்குங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க அவரை எதிர்த்தா அது என்னை எதிர்க்கிற மாதிரி. இனிமேலும் நான் அந்த பழைய காவேரி இல்ல. என் குடும்பத்துக்கோ என் புருஷனுக்கோ ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று எச்சரிக்கிறாள்.